Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 8th standard maths full book edition exercise 1.7ல question number 7 பார்க்கலாம். 225 square shaped mosaic tiles each of area 1 square decimeter exactly cover a square shaped veranda. How long is each side of the square shaped veranda? ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து 225 ஸ்கொயர் ஷேப்டு மொசைக் டைல்ஸ் அவங்க கையில் இருக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொரு டைல்ஸுமே வந்து ஒரு ஸ்கொயர் டெசிமீட்டரை கவர் பண்ணுது. சரியா? அந்த 225 ஸ்கொயர் டைல்ஸ், அதாவது மொசைக் டைல்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய வராண்டாவை ஃபில் பண்ணுறாங்க. அதை வந்து கரெக்டாக அடுக்கி அதை ஃபில் பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த வராண்டாவுடைய அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த வராண்டாவுடைய சைடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். சரியா? ஸோ கிவன் வேல்யூஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். கிவன் ஏரியா ஆஃப் ஒன் மொசைக் டைல்ஸ் உடைய ஏரியா எவ்வளவு? 1 ஸ்கொயர் டெசிமீட்டர். ஸோ ஒரு டைலுடைய ஏரியா 1 ஸ்கொயர் டெசிமீட்டர் அப்படின்னா 225 டைல்ஸ் உடைய ஏரியா எவ்வளோ வரும்? 225 ஸ்கொயர் டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? ஸோ அந்த 225 ஸ்கொயர் டைல்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த வராண்டா ஃபுல்லாக கவர் பண்ணுறாங்க. ஸோ 225 ஸ்கொயர் டைல்ஸ் எக்ஸாக்ட்லி கவர் த ஸ்கொயர் ஷேப்டு வராண்டா, எக்ஸாக்டாக கவர் ஆகுது. சரியா? ஸோ அப்படிங்கும்போது அந்த வராண்டாவோட ஏரியாவோ இந்த 225 ஸ்கொயர் டைல்ஸோட ஏரியாவும் ஈக்குவலாக தானே இருக்கணும். ஸோ அதுதான் ஏரியா of 225 tiles that is equal to area of veranda. ஸோ நமக்கு ஏரியா ஆஃப் வரண்டா வந்து எந்த ஷேப்பில் இருக்குது? ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஸ்கொயருடைய நம்ம ஏரியாவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? சைடு இன்ட்டு சைடு. ஸோ சைடு இன்ட்டு சைடுக்கு ஈக்குவல் 225. நமக்கு சைடுடைய மெஷர்மெண்ட் மட்டும்தான் வேணும் இல்லையா? ஸோ ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ போடும்போது இந்த ஸ்கொயர் சைடும் கேன்சல் ஆகிடும் இல்லையா? ஸோ சைடுடைய மெஷர்மெண்ட் மட்டும்தான் வரும். 225 எதனுடைய ஸ்கொயர் ரூட்? இதனுடைய ஸ்கொயர் ரூட் என்ன கிடைக்கும் நமக்கு? 225க்கு 15 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? ஸோ இந்த ஸ்கொயரும் பவரும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு 15 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே வந்து வேல்யூ வந்து டெசிமீட்டரில் இருக்கு இல்லையா? ஸோ சைடு 15 டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஃபைனலாக ஆன்சர் எப்படி எழுதலாம்? சைடு இஸ் ஈக்குவல் டு 15 டெசிமீட்டர். ஸோ இது எதனுடைய சைடாக நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? லென்த் ஆஃப் த வராண்டா இல்லையா? ஸோ லென்த் ஆஃப் ஈச் சைடு 15 ஈச் சைடு ஆஃப் வராண்டா இல்லையா? வராண்டா that is equal to 15 decimeter. ஓகேவா? ஸோ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய வராண்டாவுடைய சைடு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 15 டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.